பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ மாத்திரம் அங்கே வந்து நில்லு அப்படின்றாரு. இப்போ அப்படியே யாத்திராகமம் 34:3, உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலை எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு கூட என்ன பண்ணக்கூடாது, அங்க பக்கத்தில் வந்து மேயவே கூடாது அப்படின்றாரு. என்னப்பா நடந்துச்சு கவனிங்க. அங்கே பாவம் மனிதனை கடவுளை விட்டு பிரித்து விட்டது. இங்கே நம்ம ஆட்கள் தூக்கி வச்சு ஆடுகிற நியாயப்பிரமாணம் என்ன பண்ணிடுச்சு, கடவுளை விட்டு பிரிச்சிருச்சு. அது மனுஷனுக்கு எதிராக இருந்துச்சு, அது மனுஷனுக்கு விரோதமாக இருந்துச்சு. மனுஷனை ஆண்டவர் பக்கத்துக்கு வர்றதுக்கு விடவே இல்லை. இவனே தாண்டி வந்தாலும் நியாயப்பிரமாணம் சொல்லுது, இல்லை நீ பாவி, நீ அது பண்ணியிருக்கிற, நீ இது பண்ணியிருக்கிற, இன்னைக்கு நீ அங்கே உட்காந்துருந்த, நேற்று அங்கே நின்ற. இன்னைக்கு எப்படி சபையில் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை தான் நீங்கள் நியாயப்பிரமாணம் பண்ணிச்சு. கூட்டி கழிச்சு பார்த்தா அதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எப்படி சபை சொல்லுதோ, நீ அது பண்ணிட்ட ஆபாசம் இருக்கக்கூடாது, நீ அது பண்ணிட்ட காணிக்க போடக்கூடாது, நீ பகையா இருக்க எது பண்ணக்கூடாது, இப்படி எப்படி இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ, இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுச்சு, ஒன்று சொல்லிட்டே இருந்துச்சு. அது என்ன தெரியுமா, நியாயப்பிரமாணம். வராத வராத வராத, தகுதி இல்லை தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி மனசனை தட்டி கழிச்சிருச்சு. ஆனால் அதன் மத்தியிலையும் அவருக்கு இவங்களோட பழகாமல் இருக்க முடியலை. அதனால சரி ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு மேலே வச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லி மோசையை மாத்திரம் கூப்பிட்டு அவனோடு மணிக்கணக்கா நாட்கணக்கா நேரத்தை செலவழிக்கிறாரு. மோசையுடைய முகம் கீழே இறங்கி வரும்போது அவ்வளவு பிரகாசித்திருந்தது. இப்படி நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை மாத்திரம் தகுதிப்படுத்தி விட்டுட்டு மித்த எல்லாவற்றையும் தூரப்படுத்தி விட்டது. ஆனால் ஆண்டவருக்கு இது நோக்கம் அல்ல. இப்போ வாசிப்போம் ஏசாயா 48, ஏசாயா 48:14. இப்போ ஏசாயா வந்த உடனே மறுபடியும் ஒரு பன்மையான வார்த்தை கொடுக்குறாரு. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். இப்போ 16, நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். கூப்பிடுறாரு. இவங்களால வர முடியல. ஏன்னு கேட்டா, எந்த நியாயப்பிரமாணம் இவங்களை வரக்கூடாதுன்னு சொல்லிச்சோ அந்த லெவல்ல இருக்கிறாங்க. அவங்க போக முடியல. மீறுதல் இருக்கு, அக்கிரமங்கள் இருக்குது, பாவங்கள் இருக்கிறது, ஆண்டவரை கோபப்பட வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. போனா கொன்றுவாரோ, நியாயப்பிரமாணத்தை மீறின எல்லாரும் செத்து மடிஞ்சாங்களே, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக செஞ்சு அத்தனை பேர் உயிரோடு இருக்க முடியலையே, இப்போ நியாயப்பிரமாணம் கொடுத்த கர்த்தரே என்னை கூப்பிடுறாரு, எப்படி நான் போறது அப்படின்னு இவங்க ஏஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஏஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு. இப்போ வாசிங்க 48:8, நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றவன் என்றும் எனக்கு தெரியும். ஆனாலும் உன்னை என்ன பண்ண முடியாது, நான் விட்டுட்டு வாழ முடியாது. அதனால நீ என் பக்கத்தில் வா. ஏதாவது புரியுதா? இந்த மீறுதலும் துரோகமும் ஆதியிலிருந்து வருது, ஆதாமிலிருந்தே வருது. நியாயப்பிரமாண காலங்களும் இருந்துச்சு, இப்பவும் இருக்குது. ஆனால் நியாயப்பிரமாண காலத்தில் வரக்கூடாதுன்னு சொன்ன அதே கர்த்தர் இப்போ வாழ்றாரு. ஏன் தெரியுமா? நீ ஏதோ பாவத்தை விட்டுட்டேன்றதுக்காக நான் உன்னை கூப்பிடல, நான் என் கோபத்தை விட்டுட்டேன்டா. கையை தட்டி ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தில் காலத்தில் இருந்த கோபத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? நீ பாவத்தை விட்டுட்டேன்றதுக்காக உன்னை வர சொல்லல, நான் கோபத்தை விட்டுட்டேன். போடுங்க அந்த வசனத்தை. என் நாமத்து நிமித்தம் என் கோபத்தை நான் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சி நிமித்தம், எனக்கு பேர் உண்டாகிறது நிமித்தம் பொறுமையா இருக்கிறேன். வா வா, எங்கே இருக்கிறாய்? வா, என் பக்கத்துல வா, என் சமீபத்துல வா, என்னைய பாரு, என்னைய பாடு, என்னோடு பழகு, என் சமூகத்தில் ஆடு. உன்னுடைய நீதி சமுத்திர அலைகளை போல, உன் சமாதானம் நதியை போல இருக்கும். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உனக்குண்டான எல்லாவற்றிற்கும் குறைவு வராதபடி நான் பராமரிப்பேன். வா மகனே, வா ஆதாமே, வா ஏவாளே, வா சாராள், வா.
அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் கோபத்தை விட்டுட்டாருன்னு தெரியாம நம்ம பாவத்தை உடனுமே அப்படி நினச்சிக்கிட்டு, புரியுதா? அவர் கோபத்தை விட்டுட்டாருன்னு தெரியாம நம்ம பாவத்தை உடனுமே நினச்சிட்டு பழகிறத விட்டுவிட்டோம். அவர்கிட்ட பழக போக முடியல. ஏன்னா அவர் கோபமாக இருக்காருப்பா, கொலை பண்ணிடுவாருப்பா, தரையில் பண்ணதெல்லாம் திரையில் காமிச்சிடுவாருப்பா, அந்த ரங்கத்தில் இருக்கிறதெல்லாம் வெளிச்சத்தில், இருட்டில் பண்ணதெல்லாம் வெளிச்சத்தில் கொண்டு வந்து காமிச்சிடுவாருப்பா அப்படின்னு சொல்லி பயந்து போய், கோபத்துக்கு பயந்து பாவத்தை நினச்சிக்கிட்டு பழக்கத்தை விட்டுட்டோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்படிப்பட்டவன்றது எனக்கு தெரியும். உங்கள் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே நீ மீறுகிறவன், அப்புறம் துரோகம் பண்ணுகிறவன்றதும் தெரியும். ஆனால் அப்படி நீ பண்ணாலும் நீ ஏன்ட்ட வாழ்றேன். ஏன் தெரியுமா? அப்படி நீ வரும்போது உன் பாவத்துக்காக எனக்குள்ள பொங்கி வந்த கோபத்தை நானே என் நிமித்தம் நிறுத்தி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் ஊத்துறனா போதும், உலகமே அழிஞ்சு போயிடும். ஒரு தடவை ஊத்துனேன், சோதம் குமாரா பஸ்பம் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை ஊத்துனேன், நோவா காலத்தில் முழுவதும் காலி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு தடவை ஊற்றலான்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னமோ யார் செஞ்ச புண்ணியமோ யார் செஞ்ச தவமோ தெரில, என் பிள்ளை வந்து உள்ளே விழுந்துட்டான், அவன் மேலே ஊற்றிட்டேன் நான். பிதாவோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் என்னுடைய கோபத்தை நினச்சிக்கிட்டு உன் பாவத்தையும் நினச்சிக்கிட்டு பழக்கத்தை விட்டுறாதப்பா. நான் கோபத்தை ஒதுக்கி வச்சுட்டேன், நீ என்கிட்ட வந்து பழகிப்பார். நீ என்னோட பழக 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 ஒன்றுமே இல்லாத அவன் யார்? லோத்து ஆபிரகாமோட சேர்ந்து 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 போய் ஆபிரகாமுக்கு கிடைச்சதுக்கு ஈக்குவலா லோத்துக்கும் கிடைச்சி போச்சு. ஏன் தெரியுமா? அவனையே பார்த்து அவனோடே பழகி அவன் முன்னாடியே போய் 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 அவனுக்கு உண்டானதெல்லாம் இவனுக்கு வந்து சேர்ந்து, அவன் சொத்துக்கள் தான் பூமி தாங்கக்கூடாது இருந்துச்சுன்னா இவனுடைய ஆடு மாடுகளும் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு நிறைஞ்சு போச்சு. இதுக்கு லோத்து என்னடா பண்ணா? லோத்து ஒன்றுமே பண்ணல, பின்னாடியே வந்தான். அதே போல் உன் குறைவான வாழ்க்கை அது பாட்டுக்கு இருந்துட்டோம். இப்போ எனக்கு என்ன பிரச்சனை? நீ வரமாட்டுற, எங்கே இருக்கிறாய்? அதான் பிரச்சனை. கத்தரிக்க நீ வரமாட்டுற, வந்து பார். ஹல்லேலூயா. வந்து பழகிப்பார், என்னை பாடிப்பார், என் சமூகத்தில் ஆடிப்பார். நான் யாருன்றது உனக்கு புரியும். நிறைவானது வரும்போது உன்கிட்ட இருக்கிற குறைவானது உன்னை விட்டு ஓடும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ எனக்கு உன் பாவம் பிரச்சனை இல்லை, உன் பழக்கம்தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. உன்னுடைய பாவம், உன்னுடைய குறைவுகள், உன்னுடைய துரோகம், உன்னுடைய மீறுதல்கள் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. நான் தான் அதுக்கு விரோதமாக இருக்கிற என் கோபத்தை நான் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இப்போ எனக்கு உனக்கு என்ன பிரச்சனைனா, நீ வரமாட்டுற. வந்து பாருடா, வந்து பாருமா. நீ நான் எப்படிப்பட்டவர்ன்றது தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கலாம், ரசித்து பார்க்கலாம். எத்தனை பேர் பழகலாம்ன்றீங்க? தைரியமாக சொல்கிறேன், பழகி பாருங்கய்யா, பழகி பாருங்க. வாரத்தில் ஒரு ஆலயத்துக்கு மாத்திரம் வந்தால் பத்தாது. வீட்டில் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிற ஒருத்தர் உங்களோடைய அவரோட பழகுங்க, அவரை பாருங்க, அவரை பாடுங்க, அவர் சமூகத்தில் ஆடுங்க. உன் வீட்டில் ஒன்றுமே குறைவு வராதுன்றார். என் ஆசை நிறைவேறும், உன் ஆசை நிறைவேறும். என் ஆசை என்ன? உன்னோட பழகணும். உன் ஆசை என்ன? எல்லாமே உனக்கு வேணும், வா வா வான்ற. இப்போ நீ அதை ஒதுக்கிட்டு ஏன்ட்ட வா, எல்லாமே ஓன்ட்ட வரும், ஒன்றும் குறைவு இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் யாருன்றது கர்த்தருக்கு தெளிவாக தெரியுங்க. நம்ம நினைக்கிறோம் ரொம்ப நீதியாக இருக்குமாக்கும், பாரு என் வாழ்க்கையில் ரொம்ப கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஆளை முதற்கொண்டு ஆண்டவர் சொல்லுவார், எப்பா வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறி நிற்கிது, எனக்கு தெரியும் நீ யாருன்னு.
நீ என்கிட்ட அதை மாற்றிட்டு இதை மாற்றிட்டு காமிக்கிறியாக்கும். நீ அதை காமிக்கிறதுனால நான் உன்னை கூப்பிடலை. ஏற்கனவே நான் எதையோ காமிக்காமல் உள்ளே அடக்கி வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு காமிக்கணும்னு நினச்சிருந்தேன்னா ஏற்கனவே காமிச்சிருக்கணும். அப்போவே நீ அழிஞ்சு போயிருப்ப. என் கோபத்தை காமிச்சிருந்தேன்னா நான் அன்னைக்கே காமிக்காதபடி நான் அடக்கி வச்சுருக்கேன். இன்றைக்கும் அந்த கோபத்தை உனக்கு காமிக்காதபடி நான் அடக்கி வச்சுருக்கேன். இப்போ நீ எப்படி இருக்கேன்றதை வச்சு நான் உன்கிட்ட பழகலை. நானே உன்னுடைய மீறுதலெல்லாம் அடக்கி வச்சுட்டு உன்னோட பழகணுமே, நீ என்னோட பழகணுமே, நான் உன்னைய பார்க்கணுமே, நீ என்னைய பார்க்கணுமே, நான் உன்கிட்ட பேசணுமே, நீ என்கிட்ட பேசணுமே அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நிற்கிறேன். என்னமோ நீ பெரிய யோக்கியமாக நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படி தான் கர்த்தர் கேட்பார். ஏன்னா தன்னுடைய பரிசுத்தவான்களே அவர் சுத்தமாக பார்க்குறது இல்லையா, கூட இருக்கிற தூதர்களே அவர் எப்படி பார்க்குறது இல்லையா, சுத்தமாக பார்க்குறது இல்லையா. தூதன் எந்த பாவமும் செய்யாதவன். ஆனால் அவனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, முகத்தை மூடு, உன் காலை மூடு, வாயை மூடு, கண்ணை மூடு, என்னை பார்க்குறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. அவன் சொல்லுவான், இல்லை ஆண்டவரை எந்த பாவமும் பண்ணலை. எந்த பாவமே பண்ணலாட்டினாலும் நீ என்னை பார்க்குறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தேவதூதனையே நான் எல்லாத்தையும் மூட வச்சிருக்கிறேன். அப்போ நீ என்ன அவனோட பெரியாளா? உன்னை பாவத்தை பார்க்கணுன்னு நினச்சா நீ பிறந்ததுலேருந்து யாரும் எனக்கு தெரியும். பிறந்ததுலேருந்து உன்னை பற்றி எனக்கு தெரியும். உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியுதோ தெரியலையோ, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நீ தைரியமாக வாழ்றேன். என்கிட்ட வா, என் சமீபத்தில் வா, எல்லாரும் வாருங்கள். ஹல்லேலூயா.